ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில ஒரு செல்லிங் ஓகேங்களா? ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆச்சு. ஃப்ளாட் ஓப்பனிங் கூட இல்ல. ஓரளவுக்கு 50 பாயிண்ட்ஸ்க்கு மேல தான் டவுனா தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ, ஓப்பன் ஆனோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன செல்லிங் போயிட்டு திரும்ப ஒரு பயங்கர சைட்வேஸு. திரும்ப க்ளோசிங்ல வந்து கொஞ்சம் செல்லிங் பண்ணி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி அண்ட் ஐடி வந்து சரியான ஃபாலு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த அளவுக்கு ஃபாலு. இப்போதைக்கு டவுசனும் நாஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டவுசன் நெகட்டிவ், நாஸ்டாக் பாசிட்டிவ். ஆனா ஃப்ளாட் தான். ஸோ நாளைக்கும் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு சாரி நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலா இருக்கிறது வந்து 25,800 தான். ஆ இப்போ வந்து இது ஒரு மாரி ட்ரெண்ட் வந்து திரும்புற மாரி இருக்கு. ஓகேங்களா? அதாவது டவுன் ட்ரெண்ட் திரும்புற மாரி. ஏன்னா இது டிசம்பர் மந்த் வேற. ஸோ ஆஸ் யூசுவல் டிசம்பர் மந்த்ல என்ன ஆகும்னா, ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும் எஃப்ஐஸ் கிட்ட இருந்து. ஸோ எஃப்ஐஸ் வந்து கன்டினியூவா செல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா அத வந்து டிஐஎஸ் வந்து ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிக்கிறாங்க. ஸோ என்னதான் அவங்க தாக்கு பிடிச்சாலும், பட் எஃப்ஐஸோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கு. 5,000,00,00,000 6,000,00,00,000 அந்த மாரி வந்து செல் பண்ணுவாய்ங்க. ஸோ எஃப்ஐ செல் பண்றத விட டிஐ வந்து இவ்வளோ நாள் வந்து ஆ தாக்கு பிடிச்சாங்க. ஓரளவுக்கு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, 6,000,00,00,000 7,000,00,00,000ன்னு சொல்ட்டு அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க பையிங். ஸோ, அதனால வந்து ஓரளவுக்கு நல்லாவே தாக்கு பிடிச்சிருந்தது. பட் இன்னைக்கு வந்து இப்போ பார்க்கும்போது எஃப்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2,300,00,00,000 இன்னைக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டிஐ வந்து பையிங் தான் பண்ணியிருக்காங்க. 1,000,00,00,000 தான் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து 1,500,00,00,000 டிஐ வந்து 1,800,00,00,000. ஸோ, அதனால நிஃப்டி வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சுச்சு. ஓகேங்களா. ஸோ, அவங்களோட செல்லிங் வந்து அதிகமா தான் இருக்கு. டே பை டே பார்க்கும்போது. போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐ வந்து 1,000,00,00,000 பண்ணியிருந்தாங்க செல்லிங்கு. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3,800,00,00,000 பையிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அவங்களோட ஆதிக்கத்தோட இது நல்லா இருக்கும்போது மார்க்கெட் நல்லா இருக்கு. பட் ஈக்குவலா பண்ணும்போது ஓரளவுக்கு செல்லிங்ல தான் இருக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா, அ எஃப்ஐ வந்து ஆஃப்டர்நூன் செஷன் தான் வராங்க. ஸோ, அதனால உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஹெவியா ஃபால் ஆகுது. எஃப்ஐ வந்து காலையில ஓரளவுக்கு வந்து தக்க வச்சிருந்தாலும், டிஐ ஹெவியா வரும் சாரி டிஐ வந்து ஓரளவுக்கு தக்க வச்சிருந்தாலும், எஃப்ஐ வெளிய உள்ள வரும்போது ஓரளவுக்கு செல்லிங்ல தான் முடியுது. ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன ஃபால் இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா டிசம்பர் வந்தனால. இல்ல அப்டின்னா நான் சொல்ல மாட்டேன். டிசம்பர் அப்டிங்கிறனால மேபி ஒரு ஃபால் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 25,800ங்கிறது மெயினான சப்போர்ட். அத பிரேக் பண்ணுச்சுனா 25,700. ஸோ இந்த 2 இடத்தையும் அவன் உடைச்சிட்டான் அப்டின்னா, கண்டிப்பா ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக வெயிட்டிங்ல தான் இருக்கோம். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவனும் வந்து ஒரு மாரி தான் இருக்கான். அவனும் வந்து செல்லிங் போற மாரி தான் இருக்கான். பையிங், செல்லிங் 2மே நடந்துட்டு இருக்கு அவன் இதுலயும். ஸோ இவனுக்கு வந்து ஒரு மாரி பேட்டர்ன் மாரியும் போயிட்டு இருக்கான். ஸோ மேபி அவன் வந்து 58,800 58,700ன்னு வச்சுக்கோங்க. 58,700 உடைச்சான் அப்டின்னா, ஒரு செல்லிங் கண்டிப்பா இருக்கும் பேங்கிங்ல. ஓகேங்களா? ஒரு ஹியூஜ் செல்லிங்கா கூட இருக்கும். ஸோ டிசம்பர் மாச செல்லிங்ன்னு கூட வச்சுக்கலாம். ஐடி நல்லா தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவன் சைட்வேஸ் பில்டப் ஆனா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் வந்து 37,700 உடைக்கக்கூடாது. உடைக்காத வரைக்கும் அவன் நல்லா தான் இருக்கான். உடைச்சான் அப்டின்னா, அவன்லயும் ஒரு சின்ன செல்லிங் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ்ல ஒரு சிலதுல இருக்கு. ஆ இவனுமே அதான் எல்லாருமே பேட்டர்ன் ஃபார்மேஷன்ங்க. எல்லா ஷேர்லும் பார்த்தீங்கன்னா, சுத்தி முத்தி எல்லா ஷேர்லயும் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல இருக்கு. ஐடி இண்டெக்ஸ் பேட்டர்ன் ஃபார்மேஷன், பேங்கிங் இண்டெக்ஸ் பேட்டர்ன் ஃபார்மேஷன், ரிலையன்ஸ் பேட்டர்ன் ஃபார்மேஷன் எல்லாமே கீழ இறங்குற பேட்டர்னால இருக்கு. எதுவுமே மேல ஏறுற பேட்டர்னா இல்ல. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பிரேக் அவுட் எடுக்குறாங்களா? ஆக்சுவலி இந்த பேட்டர்ன் வந்து இப்ப பிரேக் அவுட்டும் எடுக்கலாம். இந்த பேட்டர்னுக்கு கன்டின்யூ பேட்டர்ன்ஸும் இருக்கு. ஸோ அதனால 2 சான்ஸுமே இருக்கு. ஸோ நம்ம எதுவும் பிரேக் அவுட் இருந்தா மட்டும் தான் நம்மளால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். இல்ல செல் தாங்க ஆகப்போது மார்க்கெட்டு. இல்ல மேல தாங்க ஏறப்போறோம் அப்டின்ற மாரி நம்மளால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு என்னால எதுவும் அதாவது மேல ஏறுமா? இல்ல கீழ இறங்குமா? அப்டின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியல. பட் ஹெவி வெயிட்ஸ்லலாம் ஓரளவுக்கு பேட்டர்ன் இருக்கு. ஸோ அது இன்கேஸ் கீழ இறங்குறதுக்கு பிரேக் அவுட் இருந்துச்சு அப்டின்னா, நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ ஒரு சின்ன செல்லிங் கண்டிப்பா போகும். போயிட்டு தான் ரெக்கவரி ஆகும். ஸோ ரெக்கவரி ஆகும்போது நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கே குடுக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது டிசம்பர் மந்த். ஸோ இன்னும் வந்து முடியறதுக்கு இன்னும் ஒரு ஒரு ஹால்ஃப் ஆஃப் த மந்த் தான் இருக்கு. ஸோ அதனால ஒரு கொஞ்சம் அப்டி இப்டி தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் எஃப்ஐ கன்டினியூவா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
ஒரு நீ இண்டெக்ஸ்லயுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இறங்குறது தப்பு இல்ல. ஏன்னா ஆல் டைம் ஹைல இருக்கான். ஸோ அப்படிங்கும்போது லைட்டா செல் ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த செல் வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தான் மேட்டரு. ரொம்ப அதிகமா செல் ஆயிறக்கூடாது. ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் குடுத்துட்டு திரும்ப ரெக்கவரி ஆனான்னா மார்க்கெட் நல்லாருக்கும். ஸோ இன்னும் இந்த ஹால்ஃப் ஆஃப் த மந்த்த மட்டும் எப்படியாவது அவன் தாண்டிட்டான் அப்படின்னா, நிஃப்டி வந்து திரும்பவும் வந்து நியூ ஹைக்கு போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸே இருக்கு. ஆனா அவன் இந்த ஹால்ஃப் ஆஃப் த மந்த்த வந்து செல்லிங் ஆகாம சைட்வேஸ் போனா கூட பிரச்சனை இல்ல. தக்க வைக்கணும். அந்த 26,000 25,000 வரைக்கும் கூட போனாலும் பிரச்சனை இல்லைங்க. 25,000க்கு மேலேயே தக்க வச்சான் அப்படின்னா, கண்டிப்பா ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.